மழை வர போகுது. ஸோ அதனால எங்கள் அம்மா வந்து விறகு வச்சுட்டு இருக்காங்க. ஆல்ரெடி பொறுக்கி போட்ட விறகு உடச்சி எடுத்துட்டு இருக்காங்க. மழையெல்லாம் விறகு நனைஞ்சிடணும். ஹல்க் லேடி. எந்த கட்டணு? மழை 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 வரப்போகுது. ஆலியா செம்மையா மழை வரப்போகுது. நல்லா இருண்டு இருக்குது. எங்கள் ஏரியாவில் எப்போவுமே மழை வந்துச்சுன்னா இடியும் பயங்கரமாக இருக்கும். அதனால மெயினாக நாங்கள் என்ன பண்ணிடுவோன்னா, மெயின் வேலை டிவி ஆஃப் பண்ணுவோம். டிவி ஆஃப் பண்ணிவிட்டு ப்ளக் பாயிண்ட் எல்லாம் உருகி போட வேண்டியதான். படப்படப்படப்படன்னு பண்ணுவோம். ஏன்னா இடி எல்லாம் நல்லா பெருசாக விழும். அந்த டைமில் அதே சிஸ்டம் ஆஃப் பண்ணு, மழை வருது. அப்புறமா மேலே ஏறி ஏசியையும் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ளக்கை பிடுங்கி போட வேண்டியதுதான். ஏன்னா இடி இடிச்சுன்னா எல்லாமே அடிச்சுட்டு போயிடும். உங்கள் வீட்டில் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே அடிக்கடி நடக்கும். ஆனால் நாங்கள் முன்னாடியே எல்லாத்தையும் அவேர்னஸாக பிடிங்கி போட்டுருவோம். ஏன்னா ப்ளக்கெல்லாம் பிடிங்கி போட்டுருவோம். டிவி சுவிட்ச் எங்கள் அம்மா ஓ எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுங்க. விஜு தான் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுங்க. அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. நீ போய் நம்ம ஃப்ரிட்ஜோட ப்ளக்கு, வாஷிங் மிஷினோட ப்ளக்கையும் எடுத்து விட்டுறலாம். ஆமாம், எல்லாம் ரொம்ப டைட்டாக இருக்கு. கரண்ட் போயிடுச்சு, பயந்தே போயிட்டு. அதை இழக்கதான் வந்து கரண்ட் போயிடுச்சு, பயந்து போயிட்டு. லைட் எதுவும் இல்லை. ஃப்ரிட்ஜு சுவிட்சு உங்களுக்கு சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். என்ன சவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இருட்டில் என்ன தெரியலையா? இங்கே பார்த்தீங்களா? பின்னாடியெல்லாம் நல்லா மழை வருது. நம்ம விண்டோவெல்லாம் மூடிடுவோம். இங்கே கரண்ட்டு போயிடுச்சு. இங்கே வந்து மழை வந்துச்சுனாலே பானையை தூக்கிட்டு நடக்கிறாங்க மேலே. இருட்டில் ஒன்றுமே தெரியல. ஆலியா ஆலியா விறகு எடுத்துட்டு போ. ஆலியா அது அதை தூக்க, பிள்ளைக்கு இதை தூக்க. எப்போ எல்லா விறகையும் சேஃப்டி பண்ணி வைக்கணும். எதுக்குன்னா நாங்கள் விறகடுப்புலையும் பண்ணுவோம்ல. ஆகுமா? ரெண்டா ஆகாது, ஒன்றா தான் தூக்கிட்டு போக முடியும். எதுக்குன்னா நாங்கள் முன்னாடிக்கு மூலேண்டே நாங்கள் விறகடுப்பு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் மின்னல் மின்னது. நானே அடுத்த மாசம் தான். இடி இடிக்கிற சவுண்டு கேட்குதா ஃப்ரெண்ட்ஸ்? பயமா இருக்கு. ஒரு பழமொழி வேற உண்டு இல்லை, மூத்த பிள்ளைங்க தலையில இடி. வெளியே போக பயமா இருக்கு. ஆனால் வெளியே நல்ல மழை வரப்போ இங்கே கரண்ட் போயிடும். மழை தூருது. மழை வந்துனாலே கரண்ட்டு ஆஃப் ஆகிடும். அப்படியே கரண்ட் இருந்தாலும் இடி இடித்தோன்னா கரண்ட் அப்படியே ஆஃப் ஆகிடும். இன்னைக்கு கரண்ட் எப்போ வருதுன்னு தெரியல. எங்கள் அம்மா இன்னும் விறகு பொறுக்கிட்டு இருக்காங்க பக்கத்தில். பார்த்தீங்களா, விறகு பொறுக்கிட்டு இருக்காங்க. முன்னாடி இப்படி தான் நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது பின்னாடி வேலை இருக்குல்ல, பின்னாடி காமிச்சோம்ல, அங்கே போய் தான் விறகு எடுக்க போவோம். மழையில் நனைஞ்சிட்டு இந்த ஏரியா பசங்க எல்லாரும், உன் அக்கா ஏஜ் இருக்கும்ல, உன் அக்கா ஏஜ் இருக்க பசங்க, நான் சின்ன வயசில் இருக்கும்போது எல்லாருமே சேர்ந்து விறகு பொறுக்க போவோம். இன்னொரு நாள் நம்ம காமிச்சு தராங்க எப்படி விறகு கிடக்கும். சரியா? நம்ம போய் பொறுக்கலாம், நாளைக்கு போய் பொறுக்கலாம். ஓகேயா? இப்போ மழை வரப்போகுது. ஆனால் கரண்ட் போயிடுச்சு.
சவுண்டு கேட்குதாங்களா? இடி வருது. இடியோடு தான் இங்கே மழை பெய்யும். ஏன்னா ஃபுல்லாக வந்து மலைகள் மரங்கள் எல்லாம் இருக்கனால எங்கள் ஏரியாவில் எப்போ மழை பெஞ்சாலும் செம்மையாக இடி இடிக்கும். லாஸ்ட் டைம் ஓட்டு போட அன்னைக்கு நான் குளிக்க போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பார்த்தா ஒரு பெரிய இடி, பயந்தே போயிட்டேன். இன்றைக்கும் இடியோட மழை வர போகுது பார்த்தீங்களா? இங்கே எங்களுக்கு கரண்ட் போயிடுச்சு. மழை செமையாக பெய்யுது. ஜன்னல் வெளியே பார்த்தா உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா, இடியோட மழை பெஞ்சிட்டு இருக்குது. இங்கே மழை பெஞ்சனாலே ஏதாவது சூடாக தான் சாப்பிடுவோம். ஏமா மின்னலெல்லாம் நல்லா பயங்கரமாக மின்னுது. அதுக்கு எங்கள் அப்பா ஸ்பெஷல் இல்லை தெரியுதா, ஸ்வீட் பொட்டேட்டோ. இது வந்து இங்கிலீஷில் ஸ்வீட் பொட்டேட்டோ, எங்கள் ஊரில் இதை சீனி கிழங்குன்னு சொல்லுவோம். நல்லா சூடாக சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். மழைக்கு வெளியே பார்த்தீங்களா, மழை நல்லா இடியோட மழை பெய்யுது. அதனால் இங்கே இட்லி பாத்திரத்தில் நம்மளோட சீனி கிழங்கு வெந்துட்டு இருக்குது. அது வெந்ததும் சாப்பிட வேண்டியதுதான். எடுத்துட்டு வந்த விறகெல்லாம் கீழே போட்டுட்டாங்க பார்த்தீங்களா. கீழே எடுத்துட்டு வந்த விறகெல்லாம் கீழே ஸ்டோர் பண்ணிட்டோம். இங்கே வந்து இட்லி பாத்திரத்தில் கிழங்கு வெந்துட்டு இருக்குது. மழை பெஞ்சிட்டு இருக்குது. ஆனால் நல்லா கூலிங்காக காற்று வீசுது. அதே நேரம் மின்னலும் அடிக்குது. நான் சொன்னோம்ல, எங்கள் ஊரில் வந்து நிறைய மரங்கள் மலைகள் எல்லாம் இருக்கனால மழை பெஞ்சாலே நல்ல இடி மின்னல் தான் பெய்யும். சவுண்டு கேட்குதா உங்களுக்கு? காஞ்சூரிங் பேய் மாதிரி தெரியுறேனா? வீடியோ எடுக்கவே பயமா இருக்கு. இங்கே வந்து ஆனால் சம்மருக்கு மழை பெய்கிறது ரொம்பவே கூலிங்காக இருக்குது. ஆனால் நல்லா சாரல் விடு, ஜன்னல் வெளியே சாரல் விழுது, நல்லாவே இருக்குது. சரி, நம்ம இன்னி ஸ்வீட் பொட்டேட்டோவை சாப்பிடலாம். எல்லாம் ஓகே. ஆனால் இந்த மின்னல் மின்றது தான் இடி இடிக்கிறது தான் பயமாக இருக்கும். நல்லா எந்த நேரம் வேணாலும் இடி வந்து, ஒரு டைம் எங்கள் வீட்டு சித்தவுட்டுக்குள்ளேயே இடி வந்து பட்டார்னு அந்த அந்த லைட் வந்து விழுந்துச்சு. அதை பார்த்தனாலேருந்து எனக்கு பயம், இடினாலே பயம். மழை நல்லா ஜோராகுது. ஜோராகட்டும், நல்லா மழை ஜோரான பிறகு என்ன இங்கே எல்லா லைட்டும் இருக்குது. ஆனால் ஒன்றுமே இதில் வந்து சார்ஜ் போட்டால் தான் ஒர்க் ஆகும், இல்லைன்னா ஒர்க் ஆகாது. இதெல்லாம் ஆஃப் ஆகி கிடக்குது. இங்கே ஒரு லைட் இருக்குது, அது டெட் பாடி ஆகி இருக்குது, ஒன்றும் யூஸ் ஆகாமல் இருக்குது. சரி, ஓகே, நம்ம இனி அங்கே வெளிச்சத்தில் போயிருக்கலாம். இங்கே வந்து இட்லி இல்லையே, கிழங்கு வேகட்டும். வெந்த பிறகு நம்ம சூடாக சாப்பிடலாம். கரண்ட் போச்சுன்னா தான் இந்த மாதிரி கேம் எல்லாம் விளையாடிட்டு இருப்பீங்கல்ல. என்னடி இல்லைன்னா ஆடுங்கன்னு சொன்னா சிஸ்டம் முன்னாடி, ஃபோன் முன்னாடி, டிவி முன்னாடி. கரண்ட் இல்லைன்னா கேம் ஆட வேண்டியது. எல்லாம் யூடியூப்ல வர கேரக்டர் நேமாவே சொல்லுங்கடி. வெளியே இந்த இடி இன்னும் இடிச்சுட்டே தான் இருக்கு. மழை செம்மையா பெய்யுது வெளியே. நெட்டெல்லாம் ஆன் பண்ணி வைக்க கூடாது, இடி இடிக்கும். பவர் அது வழியா வந்து பாயும். நீ என்ன சொல்லு, நான் போனை பார்க்க உங்கள்ட்ட தான் சொல்லு. வீடியோல நெட்டை ஆஃப் பண்ணிட்டு தானே எடுக்கிறேன். நெட்டை ஆன்ல இருந்தா அது வழியா கரண்ட் பாஸ் ஆகும். மழை பெஞ்சாலும் நாங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதோட மட்டும் ஜாக் ஃப்ரூட் ஸ்டிக்ஸ் இருந்து நல்லா ஒரு கட்டிட்டு இருக்கோம். மழை பெஞ்சாலும் சாப்பிடுவோம்ல. முன்னாடி நம்ம சின்ன வயசுலலாம் இந்த மாதிரி கரண்ட் போச்சுன்னா பேய் விளையாட்டு விளையாடுவோம். ரூம்ல போய் உட்காந்து நிறைய பேர் சேர்ந்து பேய் விளையாட்டு விளையாடுவோம். நீங்க பேய் விளையாட்டு விளையாடுறீங்களா?
ஆமா, சின்ன வயசுல நான், சித்தி, மேல குக்கு அத்தை, ஜிக்கு மாமா, ஜிக்கு சித்தப்பா, அப்புறமா இன்னும் 2 பேர் வருவாங்க. சித்தி எல்லாரும் சேர்ந்து நாங்க பேய் விளையாட்டு விளையாடுவோம், தாயம் விளையாடுவோம், நிறைய விளையாட்டுகள் விளையாடுவோம் தெரியுமா. அந்த பேரை யூஸ் பண்ணி விளையாடுறீங்களா? பாட்டி கத்திய வச்சு கிழங்க குத்தி பாருன்னு சொன்னாங்க. நான் குத்துன குத்துல இட்லி பாத்திரமே, இட்லி தட்டியே உள்ள போய் கிழங்கெல்லாம் உள்ள போயிடுச்சு. வெந்துச்சா பயில இப்போ வேகலை, இன்னும் கொஞ்சம் வேகணும். மழை பொழந்து கட்டுது. மழை செமையா பெய்யுது. பாருங்க, மலைச்சாரல் எல்லாம் ஸ்டவ் மேல போட்டு இருக்கு. இங்க பாத்திரம் மேல எல்லாம் மலைச்சாரல். ஜன்னலை திறந்து வச்சா மலைச்சாரல் விழுது. இது இப்ப என்ன பண்ண, எப்படி இருக்கட்டா? பெருசா இருக்க கிழங்கெல்லாம் வேகல. கத்தி வச்சு 2 வெட்டணுமா. ஹாப்பி பர்த்டே. ஆனா நம்ம ஊர்ல வாங்குற கிழங்கு இப்படி மஞ்சள் கலர்ல வராது. ஆமா, ஒயிட் கலர். ஒயிட்ல இருக்கு, இங்க மஞ்சள் கலர்ல இருக்கு. சக்கரவள்ளி கிழங்கு. இது சின்சான்ல சக்கரவள்ளி கிழங்கு வேணுமோ? சக்கரவள்ளி கிழங்கு. கிழங்கு உள்ள கொஞ்சம் வேகம். சின்சான்லயும் yellow கலர்ல வந்துச்சுன்னா வெந்துச்சுன்னா. சின்சான்ல இப்படி தான் இருக்கும் சக்கரவள்ளி கிழங்கு. இதுதான் உண்மையான சக்கரவள்ளி கிழங்கு. பெங்களூர்ல கிடைக்கிறது போலி கிழங்கு. இப்படிதான் இருக்கும், உள்ள மஞ்சள் கலர்ல இருக்கணும். அப்போ ஸ்வீட்டா இருக்குன்னு அர்த்தமா? இப்ப பாத்திரம் மேல எல்லாம் மலை சாரல் பட்டுறது. வேற கூட வேகட்டும். அது ஒண்ணும் ஆகாது. மழை நல்லா பொழந்து கட்டுது. மழையில குளிக்கணும்னு ஆசையா இருக்கா மேடம்? கோல்டு வருமா? நீங்கெல்லாம் என்ன பிள்ளைங்களோ. நாங்கெல்லாம் மழை பெஞ்சிச்சுன்னா ஏரியா மொத்தமும் ஓடிட்டு இருப்போம். நீங்க என்னன்னா 90s வாழ்க்கை தான் செமையா இருந்துச்சு. மழை பெஞ்சிச்சுன்னா கூட்டத்தை கூட்டிட்டு வெளியே ஓடிடுவோம் மழையில குளிக்கிறதுக்கு. ஆனா இப்போ போக முடியாது, ஏன்னா இடி இடிச்சிருச்சு. இப்போ போனோம்னா இருக்க உடம்புக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால மழையில குளிக்க முடியாது. இடி இடிக்கனால நம்ம வீடியோ இதோட நிப்பாட்டிப்போம். கிழங்கு சாப்பிடும்போது பார்த்துக்கலாம். பாய். என்ன இடி இடிக்குது ஆலியா? இடி இடிச்சுச்சா? இங்க என்ன கேம் போயிட்டு தான் இருக்குதா? பெரிய டோரா வந்தா. நம்மளோட சுகர் கேன், அந்த சுகர் கேன், நம்மளோட சுகர் பெட், நம்மளோட ஸ்வீட் பொட்டேட்டோவே ரெடி ஆயிடுச்சு. ஆனா இன்னும் மழை நிக்கல. இங்க எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்தாச்சு. நல்லா சூடா இருக்கு பார்த்து. 2 பேரும் சாப்பிட உட்கார்ந்தாச்சு. இங்க எங்க மதரும் உட்கார்ந்தாச்சு சாப்பிட்றதுக்கு. ஆனா கரண்ட் இன்னும் வரல. நல்லா சூடான சுவையான ஸ்வீட் பொட்டேட்டோ பார்த்தீங்களா? உள்ள சீனி கிழங்கு. எங்க ஊர்ல இது சீனி கிழங்கு, மஞ்சள் கலர்ல இருக்குது. ஆனா நல்ல டேஸ்டா இருக்கும். உங்க பெங்களூர்ல வெள்ளை கலர்ல தானே இருக்கும். இங்க பாத்தியா, எங்க ஊர்ல மஞ்சள் கலர்ல இருக்குது. பொறுமை பொறுமை பொறுமை. பொறுத்தார் பூமி ஆழ்வார். கொஞ்சம் பொறுமையா சாப்பிடு.
ஒன்றும் ஆகாது. என்னடி பண்ற? துணியை வச்சு பிடிச்சி சாப்பிட்டு இருக்க. சூடாதான் சாப்பிடணும், அப்பதான் டேஸ்ட் தெரியும். நம்மளும் சாப்பிடுவோம். நல்லா சூடாகவும் இருக்கு, கூடவே இடியும் வருது. வெளியே பாருங்க, மழை அப்படி குழந்து கட்டுது. இதே எங்களுக்கு மழை தான். சம்மர்ல இப்படி ஒரு மழை பெய்யறதே பெரிய விஷயம். ஓகே, சாப்பிடலாம். ஃபைனலாக மழை ஸ்டாப் ஆயிடுச்சு. குழு குழுன்னு இருந்தது, ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய மழை பெஞ்சிச்சு. சின்னதாக மழை பெஞ்சிருந்தா சூடு இருக்கும். இப்போ நல்லா கொஞ்சம் பெருசாகவே மழை பெஞ்சு நல்லா கூலிங்காக தான் இருக்குது. இன்னைக்கு நைட்டு சமையல் எல்லாமே நாங்கள் சமையல் தான் தூங்குவோம். எல்லாம் முடிச்சுட்டு இங்கே நாங்கள் அசம்பிள் ஆகிட்டோம் டீ குடிக்கிறதுக்கு. எல்லாம் டீ குடிச்சிட்டு இருக்காங்க, நம்மளும் டீ குடிச்சிடலாம். நமக்கு ஈவினிங் ஆனால் டீ மஸ்ட்டு. அதனால் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தாலே நான் வந்து இந்த கிளாஸில் தான் டீ குடிப்பேன். இதுதான் என்னோட கிளாஸு. சின்ன வயசுலேருந்தே என்னோட கிளாஸ் இது. நிறைய பால் குடிச்சிட்டு இருந்தேன் கல்யாணத்துக்கு முன்னாடி. இப்போ டீ குடிக்கிறேன். டீக்கு கூட ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. சரி, ஓகே, நம்ம டீயை குடிச்சிடலாம். குடிச்சிட்டு போய் ஃப்ரெஷ்அப் ஆயிடலாம். எங்கள் மாத்தாண்டத்தில் இப்படி தான் அப்பப்போ மழை பெய்யும். அதுவும் நாங்கள் இருக்க ஏரியா கொஞ்சம் நிறைய மரங்கள் இருக்கனால மழை பெஞ்சா கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கும் இந்த சரௌண்டிங்கில். ஓகே, நம்ம இந்த விளாக்ஸ் இதோட முடிச்சுக்கலாம். ஒரு குட்டி விளாக்ஸ் தான், மழை பெஞ்சிச்சுல, அதனால குட்டி விளாக்ஸ் எடுத்தோம். நாளைக்கு இன்னொரு விளாக்ஸில் நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.